Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.4ல first questionல second subdivision பார்க்க போறோம். question என்ன? x minus 4 into x minus 2 into x minus 7 into x plus 1 equal to 16. அதாவது இந்த equation வந்து product of factors இருக்கு. ஸோ இந்த equation வந்து நம்ம solve பண்ண போறோம். இப்போ first இந்த equation அதாவது x minus 4 into x minus 2 into x minus 7 into x plus 1 equal to 16. 16 இந்த side வந்துச்சுன்னா என்ன மாறும்? minus 16 அப்படின்னு வரும் equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது x minus 4 into x minus 2. x into x வந்து என்ன? x square. அடுத்து minus 4 into x வந்து என்ன வரும்? minus 4x. அடுத்து minus 2 into x வந்து என்ன? minus 2x. minus 2 into minus 4 என்ன வரும்? plus 8. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ x into x என்ன? x square minus 7 into x என்ன? minus 7x. அடுத்து 1 into x வந்து plus x. அடுத்து minus 7 into 1 வந்து என்ன? minus 7. இங்கே minus 16 equal to 0. அப்போ இங்கே x square minus 4x minus 2x என்ன வரும்? minus 6x plus 8. இங்கே x square minus 7x plus x என்ன வரும்? minus 6x minus 7 minus 16 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுத்துலையுமே x square minus 6xன்றது காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம்? y அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது y equal to x square minus 6x. அப்போ yன்றதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? y plus 8 into y minus 7 minus 16 equal to 0. அதாவது எந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி காமனான டேர்ம் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது y plus 8 into y minus 7. அப்போ என்ன வரும்? y into y என்ன? y square. 8 into y என்ன? 8y. minus 7 into y வந்து என்ன? minus 7y. 8 into minus 7 என்ன? minus 56. இங்கே minus 16 equal to 0. அப்போ y square 8y minus 7y என்ன வரும்? y minus 56 minus 16 என்ன வரும்? minus 72 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? minus 72. ஆட் பண்ணிங்கன்னா 1. அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 9 and minus 8. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 72. ஆட் பண்ணிங்கன்னா 1. அப்போது ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி எழுதலாம்? y square plus 9y minus 8y minus 72 equal to 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் yயை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? y plus 9. அடுத்த டூ டேர்ம்ஸில் minus 8 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? y plus 9 equal to 0. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன? y minus 8 into y plus 9 equal to 0. ஸோ இது மூலமாக என்ன சொல்லலாம்? y minus 8 equal to 0. அதே மாதிரி y plus 9 equal to 0. அப்போ இங்கே yயோட வேல்யூ என்ன? 8. அதே மாதிரி இங்கே yயோட வேல்யூ என்ன? minus 9. இப்போ yன்றது நம்ம என்ன எடுத்திருந்தோம்? x square minus 6x. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x square minus 6x equal to 8. அதே மாதிரி இங்கே x square minus 6x equal to minus 9. இப்போ 8 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போது x square minus 6x minus 8 equal to 0. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? x square minus 6x minus 9 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 9 equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x square minus 6x minus 8. ஸோ சால்வ் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது இங்கே ஏயோட வேல்யூ என்ன? 1. பியோட வேல்யூ என்ன? minus 6. சியோட வேல்யூ என்ன? minus 8. அப்போது மைனஸ் இங்கே பியோட வேல்யூ என்ன? minus 6 plus or minus root of b square. அப்போது minus 6 the whole square minus 4 into ஏயோட வேல்யூ என்ன? 1 into சியோட வேல்யூ என்ன? minus 8 by 2 into ஏயோட வேல்யூ என்ன? 1. அப்போ என்ன வரும்? minus into minus 6 plus 6 plus or minus root of minus 6 square என்ன? 36 minus 4 into 1 into minus 8. அப்போ என்ன வரும்? plus 32 by 2 into 1 என்ன? 2. அப்போது 6 plus or minus root of 36 plus 32 என்ன வரும்? 68. இங்கே 2. இப்போ இது எப்படி எழுதலாம்? 6 plus or minus root of 68ன்றதை நம்ம 17 into 4 அப்படின்னு எழுதலாம் by 2. அப்போது 6 plus or minus root 4 என்ன? 2 into root 17 by 2.
2. இப்போ நியூமரேட்டர்லேருந்து 2 காமன் எடுத்தோன்னா மீதி என்ன வரும் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17 இங்கே 2 அப்படின்னு வரும் டினாமினேட்டர். இப்போ இந்த 2 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்குது 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17. அப்போது சொல்யூஷன் என்ன 3 ப்ளஸ் ரூட் 17 அதே மாதிரி 3 மைனஸ் ரூட் 17. இப்போது இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 9 = 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 9, அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் -6. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -3 -3, ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9, ஆட் பண்ணிங்கன்னா -6. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன x - 3 அதே மாதிரி x - 3 = 0. ஸோ இது மூலமாக என்ன சொல்லலாம் x - 3 = 0 அதே மாதிரி x - 3 = 0. அப்போ x = 3 இங்கேயும் x = 3. அப்போது ரூட்ஸ் வந்து என்ன ரூட்ஸ் ஆர் 3 plus root 17, 3 minus root 17, 3, 3. நம்மளுக்கு டோட்டலாக 4 ரூட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.